ஸோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ என்னத்துக்கு அப்படின்னா, இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம நிறைய சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவாக போகிறது ஃபோட்டோகிராஃபி ஃபெயில்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ தான். என்ன ஃபோட்டோகிராஃபி ஃபெயில்ஸ் அப்படின்னா, நாங்கள் நினச்சிட்டு போனது ஒன்று, நடந்தது ஒன்று. ஸோ அதுதான் ஃபோட்டோகிராஃபி ஃபெயில்ஸ் அப்படின்னு நான் டைட்டிலில் போட்டிருப்பேன். ஃபோட்டோகிராஃபி ஃபெயில்ஸ் இன் குலசி தசரா. அங்கே என்ன நடந்துச்சு, எங்களுக்கு பர்சனலாக என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. நாங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம், என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்படி நடக்கும், அப்படி நடந்தும், அப்படி இருக்கும், சூப்பராக எடுக்கலாம் அப்படி இப்படின்னு நினச்சோம். பட் அது எதுவுமே எங்களால் பண்ண முடியல. அது ஏன் அப்படின்றது ஒரு சில கிளிப்ஸை நான் ஆட் பண்ணுறேன். இப்படி தான் இருந்துச்சு அந்த இடம். எங்களுக்கு ரொம்ப கிளம்ஸியாக இருந்துச்சு. ஒருத்தரால் ஒரு ஃபோட்டோ உருப்படியாக எடுக்க முடியல. அந்த ஒரு கல்ச்சர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, அதாவது அந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றதுக்காக தான் அந்த தசராவை நிறையா பேர் எடுக்க வருவாங்க. ஸோ அதை ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி மாதிரி, அதாவது ஒரு மாடல் ஃபோட்டோகிராஃபி மாதிரி சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் மாற்றிட்டாங்க. எனக்கும் என் கூட வந்த ரோகாஷ், அதாவது என் விளாக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவனுக்குமே ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட். நாங்கள் 2 நாள் அங்கே இருந்து எடுக்கலாம்னு நினச்சோம். பட் அந்த ஒரு நாள்லே எங்களுக்கு ரொம்ப தலைவலி வெறுப்பாகி நாங்கள் கிளம்பிட்டோம். அது ஒரு ரீசன். 2வது ரீசன் ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இல்லை, அந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்லாம் நான் வ்ளாகில் நிறையா சொல்கிறப்பேன். அடுத்த ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கணுமா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி முன்னாடி இந்த மாடல் ஃபோட்டோகிராஃபி மாதிரி அந்த இடத்த மாற்றிட்டாங்க. அது ரொம்ப எனக்கு ஒரு கல்ச்சரை கெடுத்த மாதிரி இருந்துச்சு. நம்ம கல்ச்சர், ஒரு ஃபோட்டோகிராஃபி கல்ச்சர் அப்படி என்னன்னா, நம்ம ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறோன்னா, அந்த ட்ராவலில் நம்ம என்ன பார்க்குறோமோ அது ஒரு ஸ்டோரியாக கன்வே பண்ணுறது தான் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அதை ஒரு சில ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தன்னோட இன்ஸ்டாகிராம் டெவலப்மெண்ட்டுக்காக, தன்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஏறணும் அப்படின்றதுக்காக, வியூஸ் போகணும் அப்படின்றதுக்காக சில மாடல் ஃபோட்டோகிராஃபி மாதிரி எடுத்தாங்க. ஸோ அது பார்க்குறப்ப அவங்க எடுக்கிறாங்க, அவங்க ஃபாலோவர்ஸ் என்ன, ஓகே, வாட் எவர் இட் இஸ், அவங்க என்னமோ பண்ணுறாங்க. பட் நம்மளோட கல்ச்சர் அப்படி என்னன்னா, நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறோம், அந்த ட்ராவலில் நம்ம அந்த ஒரு ஃபோட்டோவை நம்ம ஒரு ஸ்டோரியாக கன்வே பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளோட மோட்டோ. நிறையா ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் நான் பார்த்தேன். அங்கே எல்லாத்தையும் நான் தப்பு சொல்ல, ஒரு சில பேர் இப்படி பண்ணாங்க, அதை ஒரு மாடல் ஃபோட்டோகிராஃபியாக மாற்றினாங்க. பட் அதில் ஒரு சில பேர் அதை ஸ்ட்ரீட்ஸாக மாடல் மாதிரி நிற்க வச்சு ஸ்ட்ரீட்டில் எடுத்துருந்தாங்க. பட் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே ஒரு ஸ்டோரி டெல்லிங் தான். பட் அந்த நம்ம ஒரு லைவாக ஒன்று நடக்கிறத அதை நிப்பாட்டி இதை ஒரு ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணுறதுன்றது வேற, ஒரு ஸ்ட்ரீட்டில் இது பண்ணுறது அப்படின்றது வேற. ஸோ அதுதான் நடந்துச்சு. அங்கே ஃபோட்டோகிராஃபி தாண்டி சில விஷயங்கள் நடக்குது. அதாவது நான் எந்த ஊர் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஒரு சில பேர் வராங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃபோட்டோகிராஃபர்ஸ் வராங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பாலிட்டிக் பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஸோ எல்லாருமே அந்த இடத்துக்கு ஃபோட்டோஸ் தான் எடுக்க வந்திருக்காங்க. ஸோ யாரும் இதை எடுக்கக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது, இது எனக்கு அப்படின்லாம் எல்லாம் இல்லை. ஸோ எல்லாருமே எல்லாத்தையும் எடுக்கலாம் அப்படின்றதாண்டி ஒரு சில குரூப், வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் நம்ம ஊருக்கு வராங்க. அப்படின்றப்ப ஸோ நம்மளோட கல்ச்சரை அவங்க ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்டோரியாக போடுறாங்க. ஒரு சில பேர் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. 1-2 ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களா ஒரு சர்க்கிளாக சேர்ந்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. நான் மட்டும்தான் எடுப்பேன், வேற யாரும் எடுக்கக்கூடாது, இது அந்த ஃபோட்டோ எங்களுக்கு தான், அவரோட ஃபேஸ் எங்களுக்கு தான், எங்கள் டீமுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. நீ இவனை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நார்த் சைடு இருக்க ஃபோட்டோகிராஃபர் என்கிட்ட சொன்னார். ஸோ அது எனக்கு நடந்துச்சு பர்சனலாக. அவர் பேர் என்ன, யார் என்னெல்லாம் தெரியாது, அவர் ஃபேஸ் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு மாஸ்க் போட்டிருந்தாரு. ஸோ அப்படி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இது ரொம்பவே, இந்த ஃபோட்டோ அவங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாதுல்ல, எல்லாருமே எல்லாத்தையும் எடுக்கலாம். இதுதான் நான் சொல்ல வந்தது. நிறையா பேர் நிறையா விஷயத்துக்காக ஃபோட்டோ எடுக்க வந்தாங்க. ஸோ அவங்கவுங்க டெவலப்மெண்ட்டுக்காக, அவங்கவுங்க போர்ட்ஃபோலியோக்காக எடுக்க வந்தாங்க. ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்காக எடுக்க வந்தாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி கோளாறு பண்ணுறதுக்காகவே வந்திருந்தாங்க. இதுதான் குலசி தசராவில் எங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஒர்ஸ்ட். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 400-500 ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ இந்த 400-500 ஃபோட்டோகிராஃபர்ஸும் ஒரே இடத்துல போனால், அந்த இடத்துல ஒரு சில பாலிடிக்ஸும் நடக்கிறப்ப என்ன ஆகும், ஒரு சில இப்போ நான் அந்த ஷார்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப சூப்பராக இருக்குது, அவங்க மேக்கப் நல்லா இருக்குது அப்படின்னு நான் எடுக்க போகிறப்ப வேற ஒருத்தவங்க நின்று அந்த இடத்த எடுக்கக்கூடாது, நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப தப்பு.
அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு. என்னோட ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்பீரியன்ஸ் படி துளசி தசரான்ற ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நான் போய் எடுத்தது ரொம்பவே வந்து கடுப்பாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து ஃபெயில்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். எனக்கும் என் கூட அந்த ரோகாஸுக்குமே ரொம்ப ஒரு ஒரு மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக போனோம். ஒரு அன்பிளான்டாக போனோம். நாங்கள் ஒரு 2 நாள் இருந்து ஜாலியாக எடுத்துகிட்டு வரலாம். எல்லாமே ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான், எல்லோரும் நம்மளோட பழகுவாங்க, எல்லாத்தையும் நம்ம புதுசாக பழகிக்கலாம், நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், நிறைய பேர் பண்ணலாம்னு நினச்சோம். பட் அதை வந்து இங்கேருந்து இப்படி நினச்சோம், பட் இங்கேருந்து இப்படி எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நடந்துச்சு. ப்ளஸ் அடுத்து ஏன்டா இன்னும் ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணல அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து பார்ப்பீங்க. பெருசாக வந்து அதில் எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச நல்ல ஃபோட்டோஸை நல்லா குவாலிட்டியாக எடிட் பண்ணி நான் போடுறேன். மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் ரோகாஸ் வந்து ஆல்ரெடி அவனோட ஃபோட்டோஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஒயிட் ராக் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு அவனோடது, என்னோடது வந்து பிஆர் ஃபோட்டோகிராஃபி. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில். அண்டு இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் டூ சப்போர்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஃபோட்டோகிராஃபி கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வருஷம் நான் வந்து போகிறப்ப இதோட மோசமாக தான் இருக்கும். பட் இப்போ வந்து 300 இருக்கானா அடுத்த வருஷம் ஒரு 700 to 800 பேர் வருவாங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் அவ்வளோ இது நடந்துச்சு இந்த வருஷம். ஸோ கண்டிப்பாக 800 பீப்புள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வருஷமாவது இந்த மாதிரி கல்ச்சரை கெடுக்காமல் நீட்டாக நிறைய பேர் எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். எல்லாருமே அப்படி கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் நாங்கள் கண்டிப்பாக போனால் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் வந்து நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகி போகிறோம். அன்பிளான்டாக போகாமல் வெல் ப்ரிப்பேர்டாக போகிறோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அகேன். லவ் யூ ஆல்.